ஓம் சாய்ராம். 1998 பெங்களூரு தியாகராஜ நகரில் உள்ள சாயி ஆத்தியாத்மிக கேந்திராவில் பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜியின் பளிங்கினால் ஆன திருமேனி ஸ்தாபிக்கப்பட்டது. 2004 பெங்களூரு வசந்தபுராவில் உள்ள சாயி ஆலயத்தில் நரசிம்ம சுவாமிஜியின் பளிங்கினால் ஆன சிலை நிறுவப்பட்டது. பெங்களூரு மல்லேஸ்வரம் பகுதியில் உள்ள சாயி ஆலயத்தில் நரசிம்ம சுவாமிஜியின் ஆளுயர திருவுருவ படத்திற்கு வழிபாடுகள் துவங்கப்பட்டது. மும்பையில் உள்ள நவமித்ர கேந்திராவிலும் நரசிம்ம சுவாமிஜிக்கு வருடந்தோறும் ஆராதனையும் ஜெயந்தியையும் மிக விமர்சையாக கொண்டாடினர். அகில இந்திய சாயி சமாஜத்தின் கீழ் செயல்படும் அனைத்து உப சமாஜங்களிலும் உள்ள பக்தர்கள் நரசிம்ம சுவாமிஜியை ஸ்ரத்தையாக வழிபட்டனர். இவை எல்லாம் நரசிம்ம சுவாமிஜி நம்மை சாயி மார்க்கத்திற்கு அழைத்து சென்றதற்கு என்றென்றும் நாம் அவருக்கு கடன்பட்டவர்கள் ஆவோம் என்பதை உணர்த்தும் ஒரு சில நிகழ்வுகளாகும். நரசிம்ம சுவாமிஜி மகா சமாதி அடைந்து 50 வருடத்திற்கும் மேலாகியும் அவர் இன்னும் சூக்ஷ்ம சரீரத்தில் நம்முடனேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நரசிம்ம சுவாமிஜி போன்ற உயர்ந்த ஞானிக்கு மரணம் என்பதே கிடையாது. அவர் என்றென்றும் நம்மை ஆசிர்வதித்து கொண்டிருக்கிறார். சமர்த்த சத்குரு ஸ்ரீ சாயி பாபா, சத்குரு ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி, சத்குரு ஸ்ரீ ராதாகிருஷ்ண சுவாமிஜி ஆகியவர்களிடம் நம்முடைய பணிவான வேண்டுகோள் இதுவே. அவர்கள் அனைவரும் நம் எல்லோர் மீதும் அவர்களுடைய கருணை மழையை பொழிய வேண்டும். இதன் மூலம் சாயி இயக்கம் இன்னும் வேகமாக வளர வேண்டும். சாயி பக்தர்கள் அனைவரும் மனித குலத்திற்கே கலங்கரை விளக்கமாக வழிகாட்ட அவர்களுக்கு தேவையான உத்வேகமும் ஊக்கமும் அவர்களுக்கு தேவையான வலிமையும் அவர்கள் பெறுவார்களாக. அவர்கள் சாயி இயக்கத்தையும் வளர்க்க வேண்டும். அவர்களுடைய ஆன்மீக பாதையிலும் அவர்கள் மென்மேலும் வளர வேண்டும். ஓம் சாய்ராம்.